வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேல் மீது நேரடி பதிலடி தாக்குதலை ஈரான் பரிசீலிக்க கூடும் என்ற செய்திகளுக்கு மத்தியில் அமெரிக்க அரசாங்கம் இஸ்ரேலுக்கு ராணுவ ஆதரவை உறுதி செய்துள்ளது என்று வெள்ளை மாளிகை உறுதி தெரிவித்துள்ளது. அதன் அர்த்தம் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேலின் உதவிக்கு அமெரிக்கா போகும். இது இஸ்ரேலுக்கு எப்படி பதிலடி கொடுப்பது என்ற முடிவை எடுப்பதில் ஈரானிய சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனிக்கு மேலதிக அழுத்தத்தை கொடுத்துள்ளது. ஈரானால் ஒரே நேரத்தில் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் எதிர்கொள்ள முடியாது. வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செய்தி தொடர்பாளர் ஜோன் கிர்பி அமெரிக்காவின் நிலைப்பாடு பற்றி குறிப்பிட்ட போது இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் மிகவும் பகிரங்கமாக அச்சுறுத்தல்களை விடுத்துள்ளது என்பதை நாங்கள் அறிவோம். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாஹுடனான தனது தொலைபேசி அழைப்பில் ஜனாதிபதி ஜோ பைடன் கூறியது என்னவென்றால், இஸ்ரேலுக்கு நேரடியாக ஈரானின் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக எந்த ஒரு தற்காப்பு தேவைகளுக்கும் அமெரிக்காவின் ஆதரவை இஸ்ரேலிய அரசாங்கம் உறுதியாக நம்பலாம் என்றார். இஸ்ரேலின் எந்த ஒரு தற்காப்பு தேவைகளுக்கும் அமெரிக்காவின் ஆதரவு என்பது அமெரிக்க ராணுவம் நேரடியாக காட்சிக்குள் வருமா அல்லது வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குமா என்பதை அவர் வெளிப்படையாக கூறவில்லை. ஏப்ரல் 1 டமாஸ்கஸ் தூதரகத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய துல்லியமான தாக்குதலில் 2 உயர் IRGC ஜெனரல்கள் மற்றும் 5 அதிகாரிகளும் கொல்லப்பட்டதை அடுத்து ஈரானிய பதிலடி நடவடிக்கையை உலகம் எதிர்நோக்கியுள்ளது. அதில் ஒருவர் IRGCயின் அதிமுக்கிய தளபதி மொஹாமட் ரேசா சஹேடி. இவர் எந்த அளவுக்கு முக்கியமானவர்? ஈரானிய ராணுவத்தின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் முன்னாள் தளபதியும் ஈரானிய சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் தலைமை ராணுவ ஆலோசகருமான யாக்யா ரஹீம் சபாஃபி அலி கமேனிக்கு அவர் அறிமுகப்படுத்தியவர்களில் 4 முக்கிய நபர்கள் மீது அலி கமேனி அதிக நம்பிக்கை வைத்திருந்தார். அந்த 4 முக்கிய நபர்களில் ஏப்ரல் 1 டமாஸ்கஸில் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்ட முகமது ரேசா சஹேடியும் ஒருவர் என்று தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்ல, அலி கொமேனியின் நம்பிக்கைக்குரிய 4 தளபதிகளில் கடந்த மாதம் வரை உயிருடன் இருந்த ஒரே ஒருவர் முகமது ரேசா சஹேடி தான். அலி கமேனியின் தலைமை ராணுவ ஆலோசகர் யாக்யா ரஹீம் சஃபாவி குறிப்பிடும் மற்றவர்கள் முக்கிய பிரமுகர்களான ஹாசிம் சுலைமானி, அஹ்மத் ஹசீமி மற்றும் மொஹாமட் ஹஜாசி. அவர்கள் அனைவரும் இப்போது இறந்துவிட்டனர். அவர்களில் 2 கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்ட 2வரில் ஒருவரான சஹேடி ஏப்ரல் 1 டமாஸ்கஸில் உள்ள ஈரானிய தூதரக கட்டடத்தை குறிவைத்த துல்லியமான இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். அக்டோபர் 7 இஸ்ரேலுக்கு எதிரான ஹமாஸின் தாக்குதலை திட்டமிட்டு செயற்படுத்துவதில் சஹேடியின் தொடர்பு ஹெஸ்பொல்லாவின் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லாவின் தொலைக்காட்சி உரையின் மூலம் வெளியே தெரிய வந்துவிட்டது. அது பற்றி பரபரப்பு மீடியாவின் உலக செய்திகளுக்கான யூடியூப் சேனல் வேர்ல்ட் இன்டர்வில் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். அதை பார்க்க விரும்பினால் அதற்கான இணைப்பு இந்த காணொலியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் 1200க்கும் அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்ட அந்த சம்பவத்தில் முகமது ரேசா சஹேடி பங்களித்ததாக கூறப்படுவது அவர் இஸ்ரேலின் நியாயமான ராணுவ இலக்கு என்பதை காட்டுகிறது. ஈரானிய சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் நம்பிக்கைகளை பெற்ற 4 தளபதிகளில் மற்ற 3 என்ன நடந்தது? அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் ஆட்சி காலத்தில் 2020 ஜனவரி 3 பக்தாத் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகே அமெரிக்க ஆளற்ற விமான தாக்குதலில் ஈரானின் ராணுவத்தின் புகழ்பெற்ற ஹாசிம் சுலைமானி கொல்லப்பட்டார். சிரியாவில் ஈரானின் ராணுவ பிரசன்னத்தை திட்டமிடுவதிலும் பிராந்தியத்தில் ஈரானிய ஆதரவு இயக்கங்களை வளர்ப்பதிலும் சுலைமானி முக்கிய பங்கு வகித்தார். புரட்சிகர காவலர்களின் விமானப்படையின் தளபதியாக பதவி வகித்த அஹ்மத் ஹசேமி 2006 மேற்கு ஈரானில் அமைந்துள்ள உர்மியா என்ற இடத்தில் விமான விபத்தில் இருந்தார். அது நிஜமான விமான விபத்தா அல்லது சதியா என்ற குழப்பம் இன்றும் நிலவுகிறது. மே 1979 புரட்சிகர காவலரின் வாழ்நாள் உறுப்பினரான மொஹாமட் ஹஜாசி உச்ச தலைவர் அலி கமேனியின் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு ஆலோசகராக பணியாற்றினார். அல்குட்ஸ் படையின் துணை தளபதியாக பதவி உயர்ந்த அவர் 2021 இதய நோயால் இறந்தார். தமது நம்பிக்கைக்குரிய 4வது தளபதியான முகமது ரேசா சஹேடியை இஸ்ரேலிய விமான தாக்குதலில் பறிகொடுத்த அலி கமேனி பதிலடி கொடுக்க முடியாமல் உள்ளது. அதனால் தான் ஈரானிய அதிகாரிகள் பதிலடி கொடுப்பதாக தினமும் அறிவிக்கின்றனர். ஆனால் தாக்குதல் நடந்து 1 வாரத்திற்கு மேலாகிவிட்டது. எப்படி பதிலடி கொடுப்பது என்று அலி கமேனி முடிவெடுக்கவில்லையா அல்லது ஏதோ நடப்பதற்காக காத்திருக்கிறாரா என்பது குழப்பமாக உள்ளது. சில ராணுவ ஆய்வாளர்கள் டெஹ்ரான் அதன் பிராந்தியத்தில் இருந்து தாக்குதல்களை நடத்துவதற்கு பதிலாக இஸ்ரேலை குறிவைக்க ஆதரவு இயக்கங்களின் படைகளை பயன்படுத்தும் என்கிறார்கள். உள்நாட்டில் சில ஈரானிய ஊடகங்கள் மற்றொரு வகை நடவடிக்கையாக 3வது நாட்டில் இஸ்ரேலிய தூதரகம் தாக்கப்படலாம் என்று கணித்துள்ளன. ஈரானிய ஆதரவு இயக்கங்களில் அதிக பலம் உள்ளது ஹெஸ்பொல்லா தான்.
அதே நேரத்தில் ஹெஸ்புல்லாவின் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லா இந்த ஆட்டத்திற்கு நாம் வரவில்லை என்று நழுவுகிறார் போலிருக்கிறது. தமது தொலைக்காட்சி உரையில் ஹசன் நஸ்ரல்லா இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி ஈரானிலிருந்து நேரடியாக கொடுக்க வேண்டும் என்று ஈரானின் சுப்ரீம் தலைவர் அலி கமேனி முடிவு செய்துள்ளதாக கூறினார். அண்ணன் முடிவு செய்து விட்டார், நேரடியாக தாக்கப் போகிறார் என்று உசுப்பேட்டி விட்டு இவர் ஒதுங்கிக் கொள்கிறார். பாவம், அவர்கள்தான் என்ன செய்வர்? ஈரானின் சொல் கேட்டு ஹமாஸுக்கு ஆதரவு கொடுக்க வடக்கு இஸ்ரேலில் தாக்குதல் நடத்தியதில் ஹெஸ்புல்லாவுக்கு இழப்பு அதிகம் என்பது அவர்கள் வெளியிடும் புள்ளி விவரங்களில் இருந்து தெரிகிறது. நஸ்ரல்லாவின் தொலைக்காட்சி உரையில் ஈரானிய பதிலடி இருக்கும் என்பதை அமெரிக்கர்கள் ஏற்றுக்கொண்டனர் என்றும் கூறினார். அது மட்டுமல்ல, ஈரானிய பதிலடி வரும் என்பதை இஸ்ரேலியர்கள் கூட ஏற்றுக்கொண்டனர். மேலும் இது ஈரானுக்கு பதிலடி கொடுக்க இயற்கையான உரிமை உள்ளது என்பதை உலகம் முழுவதிலும் ஏற்க வைத்திருக்கிறது என்று ஒரே போடாக போட்டு பந்தை ஈரானின் மைதானத்திற்குள் தட்டிவிட்டு விட்டார். இதன்பின் ஈரானிய சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனிக்கு தாமே நேரடியாக இஸ்ரேலை தாக்குவதை விட வேறு தேர்வு எதுவும் பெரிதாக கிடையாது. ஈரானிய ஆதரவு ஹவுதிகளால் அதிகபட்சம் செய்யக்கூடியது வர்த்தக கப்பல்களை தாக்குவதுதான். அதை அவர்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பலனாக ஏமனில் உள்ள அவர்களது தளங்களில் அடியும் வாங்குகிறார்கள். ஈரானிய ஆதரவு ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கங்கள் இதுவரை மிகப்பெரிய தாக்குதல் எதையும் நடத்தியதில்லை. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் அளவுக்கு அவர்களின் திறமையும் சொல்லிக் கொள்ளும் விதத்தில் இல்லை. மறுபக்கத்தில் ஹமாஸ் இஸ்ரேலுக்குள் இருந்து குழந்தைகள், பெண்கள், வயோதிபர்களை கடத்தி கொண்டு ஓடியதால் பணிய கைதிகளை வைத்து தாக்குப்பிடிக்கிறார்கள். இஸ்ரேலிய பணிய கைதிகள் இல்லை என்றால் அந்த கதை எப்போதும் முடிந்திருக்கும். இவை எல்லாமே ஈரானிய சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனிக்கு ஒரே ஒரு தேர்வைத்தான் கொடுக்கிறது. அது இஸ்ரேல் மீது நேரடிய ஈரானிய தாக்குதல். ஆனால் இஸ்ரேல் மீது கை வைத்தான் உதவிக்கு வருவோம் என்று அமெரிக்கா கூறியுள்ளது. அதன் அர்த்தம் ஈரானின் இஸ்ரேலிய தாக்குதல் பெரிய போராக மாறும். அலி கமேனி அதற்கு தயாரா என்பதை அடுத்த சில தினங்கள் காட்டிவிடும். இல்லாவிட்டால் காகித எச்சரிக்கை புலி என்ற பெயர் கிடைக்கும்.